ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எச் சமையல் அண்ட் பிளாக். எல்லோரும் நல்லா இருக்க வேணும்னு கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ரேஸ்பெரி பிக்கிங் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதுதான் ரேஸ்பெரி. இந்த பழம் இனிப்பும் புளிப்புமாக இருக்கும், நல்லா இருக்கும். இதுவும் ஒரு பெரி வகையை சேர்ந்தது தான். இப்போ காட்டுற பக்கம் உள்ளது எல்லாமே ரேஸ்பெரி தான். ரேஸ்பெரி பிக்கிங் முடிஞ்சு நாங்கள் வர்றது முதல் கிழமை தான் அது அவைலபிளாக இருந்தது. இப்போ எல்லாம் பிடுங்கி அங்கங்கே சில மரங்களில் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுகளை தான் நான் எடுத்திருக்கிறேன். இதுதான் அந்த பழம். இதுலேயும் கட்டம் கட்டமாக வச்சுருக்குறாங்க. இது கொஞ்சம் பெரிய மரம், அங்கே சின்ன மரங்கள் வச்சுருக்குறாங்க. அநேகமாக எல்லா பழங்களும் பிடுங்கப்பட்டுட்டு அங்கங்கே சில பழங்கள் இருக்கிறது தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸ்ட்ராபெரி பிக்கிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. அது பார்ட் 1 போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், விருப்பமாக இருந்தால் போய் பாருங்க. ராஸ்பெரி எல்லாம் சின்ன பாஸ்கெட் தான் கொடுத்துருந்தவங்க, $9 பாஸ்கெட் தான். இந்த ராஸ்பெரி தோட்டத்துக்குள்ளே நிறைய முயலை கண்டனாங்க. அங்கங்கே முயல் பொந்தெல்லாம் இருந்தது. நான் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கலையும் ஒரு முயல் புள்ள வீடியோவில் ஈடுபட்டவர். கொஞ்சம் தள்ளி நின்று தான் எடுத்தேன்னா, கிட்ட போக ஆள் ஓடிட்டார். அந்த நிற்கிற பாருங்க. ராஸ்பெரி பிக்கக்குள்ளே திடீரென்று மழை பெஞ்சிச்சு. பிறகு டக்குன்னு நின்றுட்டு ஒரு 5-10 நிமிஷம் பெஞ்சிச்சு. அதோடய மழை நின்றுட்டு அநேகமான பாம்புகளில் குறிப்பிட்ட டேட் தான் குறிப்பிடும். அந்த டேட்டுக்குள்ளே தான் நாங்கள் பழங்களோ வெஜிடபிளோ பிடுங்கலாமண்டு. இது போன கிழமைன்ற வடிவாக. இப்போ இந்த கிழமை பெருசாக பழங்கள் இல்லை, அங்கங்கே குறைவாக தான் கிடந்தது. பச்சையில் நல்ல ரெட் கலர் நல்ல வடிவாக இருக்கும். ரேஸ்பெரி நான் முதல் வேறொரு பாம்பில் பிக் பண்ணியிருக்கிறேன். நல்ல வடிவாக இருக்கும். பச்சை மரத்தில் ரெட் கலர் பெல் பூட்டின மாதிரி சட்டப்படி இருக்கும். அது நிறைய காய்ச்சிருக்கிற நேரம் பார்க்க அழகாக இருக்கும். ரேஸ்பெரி பழமெல்லாம் தேடி தேடித்தான் ஒவ்வொன்றா பிடுங்கி எடுக்க வேண்டியிருக்காது. ஏன்னா அந்தளவு குறைவாக கிடந்தது. பாம்புக்கு போனால் நடந்தே காலை இல்லாமல் போயிடும். இது என்ட்ரன்ஸில் முன்னுக்கு தான் ரேஸ்பெரி இருக்குது. ஸ்ட்ராபெரி ஒரு தொங்கல். அதுக்கு நாங்கள் டிராக்டர்லாம் போனாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மற்ற இந்த ஃபார்ம் காலையில் 9 மணிக்கு ஓப்பன், பின்னேரம் 5 மணிக்கு க்ளோஸ். நாங்கள் காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரையும் ஃபார்மில் ஸ்பெண்ட் பண்ணலாம். வாங்க, ப்ளே கிரவுண்ட் எல்லாம் இருக்குது, விளையாடி எல்லாம் செய்யலாம். இதுலேயும் பிஞ்சாக இருக்கிறது வெள்ளை கலராக இருக்கும் பாருங்கள். கிட்டத்தட்ட ஸ்ட்ராபெரியோட ஷேப் தான். இது பழுத்துச்சுன்னா சரியான சாஃப்ட். ஒரு நாள் 2 நாளைக்கு தான் இந்த பழங்கள் எல்லாம் வச்சுருக்கலும், அதுக்கு மேலே இருக்காது, எல்லாமே இதாயிடும். இந்த ராஸ்பெரி மரங்கள் எல்லாம் சின்ன சின்ன கண்டுகள் தான். அதுலேயும் அங்கங்கே பழங்கள் கிடந்தது. இப்போ கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சு, பிறகு டக்கண்டு க்ளவுடி ஆகிட்டு இப்படியே வெதர் மாறி மாறி கொண்டிருந்தது. ஆனால் நல்ல வெதராக இருந்தது. இந்த இப்போ நான் காட்டுற மரத்தில் கொஞ்சம் நிறைய பிஞ்சுகள் எல்லாம் இருந்தது. ஐதாத்தான் பழம் கிடந்தது, பிஞ்சுகள் தான் நிறைய கிடந்தது. இதுவும் கிட்டத்தட்ட ஸ்ட்ராபெரியோட ஷேப் தான். விவசாயிகள் இவ்வளோ கஷ்டத்தைப்பட்டு ஒரு மரத்தை வச்சு அதில் பலன் பெறுறாங்க. அதில் வேறு குருவிகள், மற்றது மிருகங்கள், பூச்சி அதுகளெல்லாம் சாப்பிட்டு மிச்சம்தான் அவங்களுக்கு விற்கிறது கிடைக்குது. ஒவ்வொரு தொழிலுமே சுலபமாக செய்ய முடியாது. எல்லா தொழிலுக்கு பின்னுக்கும் ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன மரங்கள். இதில் கொஞ்சம் பெரிய பெரிய பழங்களாக இருந்தது. இந்த பக்கம் ஃபுல்லாக பீன்ஸ் தான். பீன்ஸ்லேயும் ஜெலோ பீன்ஸ், க்ரீன் பீன்ஸ் என்று நிறைய இருந்தது. அதுவும் இப்போ 2-3 நாளாக பிடுங்கி கொண்டிருக்குறாங்க. இது பெரிய பாஸ்கெட், சின்ன பாஸ்கெட் இருக்குது. அதில் எங்களுக்கு எது விருப்பமோ அதுக்குள்ளே நாங்கள் பிடுங்கலாம்.
இங்கே வந்து க்ரீன் பீன்ஸ் வந்து கொஞ்சம் விலை குறைவு, yellow பீன்ஸ் தான் இங்கே விலை கூட ரெகுலராக கடைகளில் கூட. ஆனால் இங்கே வந்து ரெண்டுமே சேம் ப்ரைஸாக தான் இருந்தது. நாங்கள் வந்து பீன்ஸில் எல்லாம் வாங்கியில் சும்மா வீடியோ எடுத்தனான். கண்ணுக்கு எட்டின தூரம் வரையும் பீன்ஸுகள் போட்டிருந்தவங்க. பார்க்கவே நல்ல குளிர்மையாக கண்ணுக்கு இருந்தது, பச்சை பசையிலண்டு. ஸ்ட்ராபெரியும் பீன்ஸும் தான் நிறைய பயிரிடப்பட்டிருந்தது. மற்றது கோனும் தான். இந்த பீன்ஸோடையே அங்கங்கே சில கோன் மரங்கள் வச்சுருந்தவங்க. அதில் வந்து காயெல்லாம் வந்துட்டு கோன் இங்கே பாருங்கள், இந்த மரத்தில் இருக்குது கோன். அங்கால ஸ்ட்ராபெரிக்கு பக்கத்தில் வந்து கோன் தோட்டமாகவே வச்சுருந்தவங்க. அதில் வந்து இன்னும் காய் பிடிக்க இல்லை, இப்போ தான் மரம் வளர்ந்து கொண்டிருக்கு. இந்த பீன்ஸுக்குள்ளே இருந்த கோன் எல்லாத்துலேயுமே காய் இருந்தது. இந்த கோன்லையும் நான் கோன் பிடுங்கிட்டு போனேன். நான் அந்த ஸ்டோர்லேயும் கோன் இருந்தது, நான் இதில் ஃப்ரெஷ்ஷாகவே பிடுங்கிட்டு போனேன். நான் சோள தோட்டமும் பார்க்க நல்ல வடிவாக இருக்கும். மற்றது அந்த சோள மரத்தில் வார அந்த மேலே வார பூ வந்து இந்த இருக்கிற பூ வந்து அந்த தென்னங்குருத்து மாதிரி பார்க்க அழகாக இருக்கும். திடீரென்று வானம் வெளிச்சம் வருது, திடீரென்று மப்பும் மந்தரமாக மாறிக்கொண்டே இருந்தது. ஆனால் வெதர் நல்ல வெதர். பீன்ஸ் ரேஸ்பெரி எல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அதில் உள்ள ப்ளே கிரவுண்டில் விளையாடி கொண்டு இருந்தோம் நாங்கள், ஊஞ்சல் எல்லாம் ஆடிட்டு. ஆனால் வீடியோ வந்து இதில் எடுக்கையில் நல்லா சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் பார்த்தது பிறகு சோளக்காட்டை பார்ப்போம். இது வந்து பீஸ் வந்து இப்போ தான் பயிரிட்டுருக்காங்க, அது இன்னும் இது செய்யலை. இதுதான் சோளக்காடு, நல்ல பெரிய சோளக்காடு. பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு, நல்ல சிலு சிலுன்ட்டு காற்றடிச்சு கொண்டே இருந்தது. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் ஸ்ட்ராபெரி பிக்கிங் நடந்து கொண்டிருக்குது. ஸ்ட்ராபெரியும் நல்ல பெரிய இடத்துல போட்டிருக்குறாங்க. ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு பயிர்களையும் வச்சு நல்ல வடிவாக செஞ்சுருக்குறாங்க. இது வந்து ஒரு பிஞ்சு ஸ்ட்ராபெரியை பிடிங்கினா நான் அதை உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ராஸ்பெரி பிக்கிங் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்து சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.